அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம பிரசிபிடேஷன் என்னன்னு பார்க்க போறோம். பிரசிபிடேஷன்னா என்ன? மழைப்பொழிவு. மழைப்பொழிவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். எத்தனை வகையான மழைப்பொழிவு இருக்கு? மொத்தம் வந்து 3 வகையான மழைப்பொழிவு இருக்கு. ஒன்று வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், வெப்பச்சலன மழை, அண்ட் வந்து ஓரோகிராஃபிக் அல்லது ரிலீஃப் ரெயின் அப்படின்னு ரெண்டாவது வகை. மூணாவது வந்து சைக்ளோனிக் அண்டு ஃப்ரண்டல் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான பிரசிபிடேஷன் தான் நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னா என்ன? கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னா என்ன அப்படின்னா, இது வந்து மோஸ்டா ஹீட்டட் ரீஜனில் தான் இருக்கும். எந்த பகுதியில் அதிகப்படியான வெப்பம் வந்து பதிவாகுதோ அந்த இடங்கள்ல தான் இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பகுதியில் ப்ரொலாங் பீரியட் ஆஃப் இன்டென்ஸ் ஹீட்டிங் ஃபார்ம் கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் அண்டு ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பகுதியானது தொடர்ச்சியாக வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல கியூமுலோனிம்பஸ் அப்படிங்கிற இந்த கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகுமா. ஸோ அதன் மூலமாக மழைப்பொழிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து வெதர் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதில் கியூமுலோனிம்பஸ் அப்படிங்கிறது இந்த மழைப்பொழிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிளவுடுன்னு பார்த்துருப்போம். அந்த கிளாஸ் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துருந்தீங்கன்னா இன்னுமே இந்த கியூமுலோனிம்பஸ்னால் என்னன்றது உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பாருங்கள், இது வந்து லேண்டுங்க. லேண்டு பக்கத்தில் கடல் இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே லேண்டில் அதிகப்படியான ஹீட் ஆகும்பொழுது என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய ஏர் ஆனது ரொம்ப லைட் ஆகும். லைட்டான ஏர் வந்து ஒரு பகுதியில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? இப்போது இந்த சீல இருந்து கடல் பகுதியிலிருந்து காற்றானது, அந்த ஈரமான காற்றானது அதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஈரமான காற்றானது குறைவான ப்ரெஷர் இருக்கக்கூடிய லைட்டான ஹேர் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வரும்பொழுது என்ன ஆகணும்? அதே போல் இந்த இடத்துல இந்த லைட்டான ஏர் இருக்கு இல்லையா, ஒரு ஹேர் ஆனது ஈரமாக இருக்கும்போது வெயிட்டாக இருக்கும்பொழுது கீழே இருக்கும். அது லைட் ஆகும்போது அப்படியே மேலே போகும் இல்லையா? இந்த இடத்துல ரொம்ப ஹீட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஏர் ஆனது, ரொம்ப லைட்டான ஏர் ஆனது மேலே போகுது. அதே போல் சீலிருந்து வரக்கூடிய இந்த ஏர் மாலிகுல்ஸ் இருக்கே ரொம்ப கனமானது, இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல மீட் ஆகும்பொழுது அதோட ஈரப்பதமானது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் இந்த கியூமுலோனிம்பஸ் அப்படிங்கிற இந்த கிளவுட் வந்து உருவாகுது. இந்த கிளவுட் உருவாகிறது எப்போ அப்படின்னா, பெரும்பாலும் வந்து ஆஃப்டர்நூனில் தான் வந்து உருவாகும். நம்ம பார்த்துருப்போம், திடீர்னு வெயில் காலத்தில் காலையிலேருந்து சரியான வெயிலாக இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி 2 மணிக்கு மேலே அப்படியே கிளைமேட்டே வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ காலையிலேருந்து சரியான வெயிலாக இருந்துச்சு, டக்குன்னு மழை வந்துச்சு. நம்ம எத்தனை வாட்டி நம்ம நினச்சிருப்போம். இப்போ கூட இந்த டைம்லாம் கூட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நல்லா வெயிலாக இருக்குது. ஒரு 2 மணிக்கு மேலே உடனே அப்படியே இருட்டுன்னு வர ஆரம்பிச்சிடுது, மழை வர மாதிரி ஆரம்பிச்சிடுது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் இந்த வெப்பச்சலன மழை அப்படிங்கிறது எந்த பகுதியில் அதிகப்படியான வெப்பம் வந்து உருவாகுதோ பதிவாகுதோ அந்த இடத்துல கடல் இருக்கக்கூடிய அந்த கனமான காற்றானது இந்த இடத்துல வெப்பத்தின் மூலமாக லைட்டாகக்கூடிய அந்த ஏரில் இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிகுல்ஸ் வந்து எவாபரேட் ஆகும்பொழுது அங்கேருந்து இங்கே வரும். அதன் காரணமாக ரெண்டும் வந்து கொலைட் ஆகி அப்படியே மேலே போகும். மேலே போக போக என்ன ஆகும்? டெம்பரேச்சர் வந்து கீழே இருந்தால் தான் அதிகமாக இருக்கும். மேலே போகும்போது அது வந்து கோல்டு ஆகும். அப்படி கோல்டு ஆகும்போது மேலே கியூமுலோனிம்பஸ் அப்படிங்கிற ஒரு க்ளவுடாக மாறுது, மழை வந்து பொழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தண்டர் லைட்டனிங், இடி மின்னலோடு வரும்னு சொல்கிறாங்க. இதை டொரன்ஷியல் டவுன் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டொரன்ஷியல் டவுன் பவர்ஸ்னால் என்ன? ரொம்ப பெரிய மழையாக இருக்கும். லைட்டாக வந்து தூரல் மாதிரிலாம் போடாது, நல்ல பெரிய மழையாக வந்து கடகடகடன் வந்து பெய்யும். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவோம், மழை பெஞ்சிட்டு இருக்கும், ஆனால் நம்ம நினைவே மாட்டோம். ஆனால் ஃபோர்ஸாக மழை பெய்யும்போது டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து நினைச்சிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பெருமழையாக இருக்கும். ஆனால் இது வந்து விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதிகப்படியாக யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், ஆனால் அதிகப்படியாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா குறைவான நேரத்தில் அதிகப்படியான மழையை பொழியும்போது அது வந்து மண்ணுக்குள்ளே வந்து சிங்க் ஆகுமா, நல்லா ஊறுமா? மண்ணுக்குள்ளே ஊறாது. நிறைய மழை டக்குன்னு பெய்யும்போது வேகமாக அடிச்சுட்டு தான் போவோம். ஸோ அடிச்சுட்டு போகிறதுனால இதை வந்து அதிகப்படியாக அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண முடியாது. நாட் சிங்க் அண்டு ட்ரைண்டுன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து ஊறாது, மண்ணுக்குள்ளே ஊறாது, ட்ரைண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு மழைப்பொழிவு வந்து தொடர்ச்சியாக 3 நாள் 4 நாள் பொழியுதுன்னு வச்சுங்களேன், தூரல் போட்டுனே இருக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே போகும், மண் வந்து ஈரப்பதம் அடையும். இதே வந்து டக்குன்னு 3 நாள் பெய்யக்கூடிய மழையை ஒரே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் பெஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், தண்ணியில் ஊறுமா? நிலத்தில் வந்து ஊறுமா? நேராக வந்து அடிச்சுட்டு தானே போகும். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? டக்குன்னு மழை வந்துச்சு, ஆனால் வந்து ட்ரையாகவே இருக்கும். தோண்டி பார்த்தோம், கொஞ்சம் ஒரு 2 அடி தோண்டி பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாகவே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம அங்கே பார்த்துருப்போம். இது வந்து கியூமுலோனிம்பஸ் கிளவுடுங்க. இது வந்து
கியூமுலோனிம்பஸ் கிளவுட் அப்படின்னு பார்க்குறோம். ஓரோகிராஃபிக் ஆர் ரிலீஃப் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஃப் ரெயின் என்னன்னா ஃபார்ம்டு பை மவுண்டைன் பேரியர்ஸுங்க. ஃபார்ம்டு பை மவுண்டைன் பேரியர்ஸ்னு சொல்கிறாங்க. மலைகளினால தடுக்கப்பட்டு மழைப்பொழிவு உருவானா அதுக்கு பேர் ஓரோகிராஃபிக் அண்டு இல்லைனா வந்து ரிலீஃப் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா மாய்ஸ்சர் லேடன் வின்ஸ் ஃப்ரம் சி கம்பல் டு ரைஸ் ஃபார்ம் கிளவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இப்போது இதுதான் கடல் வச்சுங்களேன். கடல் இருந்து காற்றானது அங்கே எப்போவுமே வந்து கனமான காற்று தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஏர் மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அதில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதில் ஏர் மாலிகுல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கடல் காற்றானது வரும்பொழுது குறுக்க வந்து இந்த மாதிரியான மலை இருந்தால், இந்த மாதிரி மலை இருக்கும்பொழுது இதை கடந்து அதில் போக முடியுமா? போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த காற்றானது அப்படியே மேலே போகுங்க, மேலே போய் இது கடந்து போகலான்னு போகும். ஆனால் மேலே போக போக என்ன ஆகும்? குளிர்ச்சியாக இருக்கும். கீழே தான் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். மேலே உயரம் போக 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 நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம், டெம்பரேச்சர் ஆனது இந்த ஆல்டிடியூட் ஆனது இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதன் காரணமாக மேலே போகும்போது குளிர்ச்சி ஆகுது. இங்கே அதே போல் கியூமுலோனிம்பஸ் கிளவுடு உருவாகுது. கியூமுலோனிம்பஸ் கிளவுடு உருவாகிறதுக்கு காரணமாக மழைப்பொழிவு வந்து பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மழைப்பொழிவானது இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். எங்கே வந்து தடுக்குதோ, எந்த அளவுக்கு அந்த காற்றானது தடுக்கப்படுதோ அது வரைக்கும் தான் அந்த மழைப்பொழிவானது இருக்கும். ஸோ இந்த காற்றானது இது வரைக்கும் தடுக்கப்படுது இல்லை, ஸோ இது வரைக்கும் தான் மழைப்பொழிவு இருக்கும். இங்கே கிராஸ் ஆகி போனதுக்கு பிறகு இந்த இடத்துலாம் வந்து மழையே இருக்காது, இந்த இடங்கள்லாம் மழையே இருக்காது. இது வந்து மழை மறைவு பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை மறைவு பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பாருங்கள், ரெயின் ஷேடோ ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான மழைப்பொழிவு வருது இல்லையா, இது வந்து ஓரோகிராஃபிக்னு சொல்லுவாங்க. அதே போல் ரிலீஃப் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாக்களில் வந்து மழை மறைவு பிரதேசம்னு சொல்கிறாங்க. அதே போல் லீவர்டு ஸ்லோப், இது வந்து லீவர்டு ஸ்லோப்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து ட்ராப் ஆகும். இந்த இடத்துல போகும்பொழுது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, ஏன்னா உயரம் போக போக அதோடைய ஹியூமிடிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கும், ஏன்னா டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுறதுனால. ஸோ கீழே வரும்போது அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா தென்மேற்கு பருவ அது சொல்லாங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்படி உருவாகுது? இதுதான் வந்து தமிழ்நாடுன்னு வச்சுங்களேன். தமிழ்நாடுனா இந்த இடம் தான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்னா என்ன? மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம பார்த்துருப்போம், இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது அதிகப்படியாக கேரளாவுக்கு தான் பாதிப்பு வரும். கேரளா தான் அதிகமாக பாதிப்பு வரும், தமிழ்நாட்டுக்கு வரவே வராது. அது காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மூலமாக வரக்கூடிய இந்த காற்றானது இங்கே தடுக்கப்படுறதுனால தமிழ்நாட்டுக்கு அதிகமாக மழை பொழிவு வரமாட்டேங்குது. ஸோ இந்த இடம்லாம் வந்து மழை மறைவு பிரதேசமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மலைகளால் வந்து தடுக்கப்பட்டு இந்த காற்றானது இப்படியே கொண்டு போகிறாங்க. இப்படியே கொண்டு போகிறதுனால தான் நமக்கு தமிழ்நாட்டுலாம் வந்து மழையே வரமாட்டேங்குது. அதே போல் தான் வந்து இங்கே மேலே பார்த்தா இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபாலுமே எதனால் உருவாகுது? சம்மர் டைமில் நம்ம அதிகப்படியான ஹீட் ஆகிறதுனால தான், வெப்பம் அதிகமாகிறதுனால தான். ஸோ கடலில் இருக்கக்கூடிய காற்றானது இங்கே நேராக இங்கே வரும்பொழுது நமக்கு மழை வருது. பாருங்கள், ஏப்ரலில் சம்மருக்கு அடுத்து தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தா சைக்ளோனிக் அண்டு ஃப்ரண்டல் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்ளோனிக்னா என்ன? சூறாவளி காற்று இல்லைனா ஃப்ரண்டல் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போது இதுதான் குளோபுன்னு வச்சுங்களேன். இது வந்து டிராபிக்கல் ரீஜியன், சரிங்களா? இந்த டிராபிக்கல் ரீஜியன் மேலே வந்து கேன்சர், கீழே வந்து கேப்ரிகான் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து டிராபிக்கல் ரீஜியன். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து டெம்பரேச்சர் ரீஜன் சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் ரீஜன்னா மிதமான வெப்ப பகுதின்னு சொல்லுவாங்க, மிதமான வெப்ப பகுதி. இப்போ என்ன ஆகுனா, இங்கே இருக்கக்கூடிய காற்றானது இங்கே கொஞ்சம் ஈரப்பதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் இந்த காற்றானது இங்கே போகும். அதே போல் இந்த டிராபிக்கல் ரீஜன்ஸ்லையுமே சில பகுதிகள் வந்து என்ன ஆகுனா குளிர்ச்சியான பகுதிகள்லாம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த இடங்களையுமே வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பகுதிகள், பசுமையாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இந்த இடத்துல இந்தியாவில் பார்த்துருப்போம் இல்லையா. இந்தியாவில் இந்த பகுதியில் அதிகமான மழை பொழிவுலாம் எங்கே இருக்கும்? இந்த சிறப்புஞ்சிலாம் வந்து இங்கே தானே இருக்குது, இந்த டிராபிக் ரீஜன் பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ இந்த பகுதியிலாம் நம்ம அந்த இடங்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய காற்றானது இங்கேயும் குளிர்ச்சியான காற்று இருக்கும், இங்கேயும் குளிர்ச்சியான காற்று இருக்கும். அதே போல் டிராபிக்கல் ரீஜன்லையும் ரொம்ப ட்ரையான ஏரியா இருக்கும், இந்த டெம்பரேட் ரீஜன்லையும் ரொம்ப ட்ரையான ஏரியா இருக்கும். பாருங்கள், டிராபிக்கல் ரீஜன்னா என்ன? டிராபிக்கல்னா என்ன? வெப்பமண்டல பகுதி, சரிங்களா? டெம்பரேட்னா என்ன? மிதமான வெப்ப பகுதின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த டிராபிக்கல் ரீஜன்லையும் ட்ரையான பகுதியில் இருக்கும், அதே போல் பசுமையான பகுதிகள், ரொம்ப குளிர்ச்சியான பகுதியில் இருக்கும். அதே போல் டெம்பரேட் ரீஜன்லையும் ட்ரையான பகுதி இருக்கும், குளிர்ச்சியான பகுதி இருக்கும். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ அப்படியே இங்கே வாங்க.
இந்த ஏரியாக்களில் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், கனமான இருக்கக்கூடிய காற்றானது லைட்டாக இருக்கக்கூடிய காற்று நோக்கி வரும்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்படி இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கனமான காற்றானது இங்கே போகும், இங்கே இருக்கக்கூடிய கனமான காற்றானது இங்கே வரும் இல்லையா? சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதே போல் தாங்க இங்கே பாருங்கள், இந்த லைட்டாக இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ கலரில் இருக்குதுலாம் வந்து லைட்டான காற்று, சரிங்களா? லைட்டான காற்று. இந்த ரோஸ் கலர் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கனமான காற்று. இந்த மாதிரி இந்த இடம் இங்கே இருக்க காற்றானது இங்கே இருக்கிற காற்றானது முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும்பொழுது இந்த லைட்டான காற்றும் ஹெவியான காற்றும் ஒன்னோடு ஒன்று கொலைட் ஆகும்போது டெம்பரேட் ரீஜன் இருக்கக்கூடிய டிராபிக்கல் ரீஜன் இருக்கக்கூடிய காற்றானது டியூ டு கன்வர்ஜென்ஸ்னா என்ன? மீட் ஆகிறது. கன்வர்ஜென்ஸ் ஆகிறது மீட் ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி மீட் பண்ணும்போது லைட் ஷவர் இருக்குமாங்க. லைட் ஷவர்னா மிதமான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சைக்ளோனிக் இல்லைனா ஃப்ரண்டல் ரெயின்னு சொல்கிறாங்க. சூறாவளி காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்குது, மழைப்பொழிவு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்க்குறோம். சைக்ளோனிக் எங்கே ஃபார்ம் ஆகும்? வங்கக்கடலில் வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்குங்க, எல்லோரும் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது பார்த்தீங்கன்னா சைக்ளோன்றது வந்து சூறாவளி அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படி உருவாகுது? ஒன்னோடு வந்து மோதும் பொழுது அந்த மாதிரி அந்த சூறாவளி காற்று வந்து உருவாகுது. அதன் மூலமாக வந்து மழை பொழியும்னு பார்க்குறாங்க. இந்த சைக்ளோனிக் உருவானதுக்கு பிறகு கிளியர் ஸ்கை உருவாகுமாங்க. புஷஸ் அப் அண்டு கிளியர் ஸ்கை. நம்ம பார்த்துருப்போம், சைக்ளோன் உருவாச்சுன்னா ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும், மேகம்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும், இடி மின்னலமாக இருக்கும், மழை வரும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன் போயிடுச்சுன்னா அப்படியே வானம்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு காற்று, மிதமான காற்றானது லைட்டான காற்றானது கனமான காற்று ஒன்றோடு ஒன்று மோதும்போது டிராஃபிக் ரீஜன் இருக்கக்கூடிய இல்லை டெம்பரரி ரீஜன் இருக்கக்கூடிய கனமான காற்றோ இல்லை லேசான காற்றோ ஒன்றோடு ஒன்று மோதும்பொழுது சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. அதன் காரணமாக மழைப்பொழிவு வந்து வருது. மழைப்பொழிவு முடிஞ்சதுக்கு பிறகு கிளியரான ஒரு ஸ்கை வந்து உருவாகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் பெர்சிபிடேஷன்னா என்ன, மழைப்பொழிவுனா என்ன, 3 விதமான மழைப்பொழிவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்று என்ன, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், அதாவது வெப்பச்சலன மழை. அடுத்ததாக வந்து ஓரோகிராஃபிக் ஆர் ரிலீஃப் ரெயின்னு பார்த்தோம். அதாவது மவுண்டன் பேரியர்னால இந்த காற்றானது மவுண்டெயினில் வந்து மோதும் பொழுது அதன் மூலமாக மழை பொழிவு வந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக சைக்ளோனிக் அண்டு ஃப்ரண்டல் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சூறாவளி காற்றுனால மழை பொழிவு உருவாகுதுன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த மவுண்டன் பேரியர் சொல்லியிருந்தேங்க இல்லையா? இந்த மவுண்டன் பேரியரில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு மலை ஒன்று வந்துருக்கு, பக்கத்தில் இருக்கும் ஒரு மலை. அது இந்த மலை வந்து இருக்கும்பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் ஏரியாவில், பேர் சொல்ல வேணாம், எங்கள் ஏரியாவில் கான்ஸ்டண்ட்டாக மழை வந்துகிட்டே இருக்கும். இந்த இடம் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுற இடம். ஆனால் என்னோடய சொந்த ஊர் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு வச்சுங்களேன். எங்கள் ஊரில் வந்து மழையே இருக்காது. ஆனால் இந்த ஏரியாவில் எப்பவுமே மழை இருக்கும். ஆமாடா, இங்கே எப்போ பார்த்தாலும் மழை வந்துகிட்டே இருக்குண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த மலையில் குவாரி வந்து அந்த வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த மலையை உடச்சி குவாரியை காலி பண்ணிட்டாங்க. இப்போ மலையே கிடையாது அந்த இடத்துல. சும்மா அந்த இடத்துல மலைன்ற பேர் மாதிரி இருக்குதே தவிர்த்து அது மழையாக இல்லை. இப்போது இந்த ஏரியாவில் வந்து மழையே வர மாட்டேங்குது. முன்னாடி இருந்த மழை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மழை இப்போ கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த மவுண்டன் பேரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால இங்கே கான்ஸ்டண்ட்டாக மழை வந்துகிட்டே இருந்தது. அது இல்லாததுனால இங்கே கொஞ்சம் மழை பொழிவு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படிங்கிறது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். எப்போவுமே இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து, இந்த மவுண்டன் பேரியர்னால இந்த மழை பொழிவு இருக்கும்போது நான் அப்போ யோசிப்பேன், ஆமாம் இல்லை, இங்கே கான்ஸ்டண்ட்டாக மழை வந்துகிட்டே இருக்கும், இப்போல்லாம் மழையே வர மாட்டேங்குது இந்த ஏரியாவில் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மழைன்றது மழைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மலைகள் வந்து இருக்கிறதுனாலையும் மழை பொழிவு வந்து பெய்யும் அப்படின்னு நம்ம பார்த்துறோம். அதனால தான் வந்து இந்த குவாரியின் மூலமாக மலைகளை வந்து சேதப்படுத்தாதீங்க, மழை இருந்தால் தான் மழை கிடைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சால் வந்து நமக்கு எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் பெர்சிபிடேஷன்னா என்ன, மழை பொழிவுனா என்னன்றதை இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.